Hi my all family. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா என் குட்டிமாவோட 7th month செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் 7th month செக்கப் போயிருந்தோம். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வந்து நல்லா இருக்கு, பேபி நல்லா இருக்குனாங்க. ஆனால் போன மந்த் வந்து நாங்கள் வந்து இவளுக்கு சுகர் கூடிட்டு அடி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அப்படின்னா என் குட்டிமா வந்து என்ன குட்டிமா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன குட்டிமா நம்ம 5th month எடுக்கும்போது கூட சுகர்லாம் எதுவும் கூடல. எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. 5th 6th எல்லாமே போன வந்து கொஞ்ச நாள் தான் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு இது கூட ஆரம்பிச்சிட்டு எப்படிதான் கூடுச்சுன்னே தெரியல. சுகர் கூடிட்டு அதுக்கப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 20 நாள் கழிச்சு இப்ப செக்கப் போகும்போது நார்மல் ஆயிடுச்சு. அதனால வந்து கன்சீவா இருக்கும்போது எல்லாருமே கரெக்டா சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. கன்சீவா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுலயுமே இதுல முக்கியமா வந்து நம்ம பேட் கமெண்ட பத்தி பேசவே கூடாது. என்ன குட்டிமா ஒரே தான் பேசிட்டு இருக்கோம். பிளட் வேற எனக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து போன ஒரு 10 ஒரு வீடியோ போட்டப்ப என்னால குட்டிமா வந்து கால் வலி, சரியான வலி. கன்சீவா இருக்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களான்னு பட்டாதான் புரியுமா திரும்ப அந்த பட்டாதான் புரியும், எல்லாத்துக்குமே பட்டாதான் புரியும். அதே மாதிரி நானும் அனுபவப்பட்டேன், குட்டிமா அனுபவப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பார்த்து நடக்கணும், ரொம்ப கேரா இருக்கணும். அந்த 10 மாசங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து 10 ஜென்மம் மாதிரி. என்ன குட்டிமா என்னால ஹஸ்பண்ட் என்னாலே புரிய முடியாது அப்படின்னா இவங்க போய் ஏன்னா வந்து எப்பவும் போல நார்மலா இருக்க பொண்ணுங்க மாதிரி இருக்க முடியாது. என்ன குட்டிமா உண்மைதானே? நார்மலா இருக்கிற பொண்ணுங்க மாதிரி இருக்க முடியாது. கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னே கரெக்டா இருக்கும். என்ன குட்டிமா அது வந்து கன்சீவ் இருக்குன்னு தெரியும். அது மாதிரி குழந்தை பெற்றாலும் தெரியும் எல்லாமே. என்னமா இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் எல்லாமே அதை விடுங்க. சும்மா நம்மளால நார்மலாவே கீழே குனிஞ்சிட்டு எந்திக்க முடிய மாட்டேங்குது. ஐயோ உட்காந்து இப்படி கீழே சம்பளம் கூட்டி தரையில உட்காந்து அப்படி என்னால சத்தியமா எந்திக்கவே முடியல. இவன் கை கொடுத்து தூக்கி விட்டா மட்டும்தான் என்னால எந்திக்க. எல்லாத்துக்குமே இருக்கிறது, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா மெயினா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இப்ப எல்லாம் நார்மல். முன்னாடி ரொம்ப இது கஷ்டத்தா இருந்துச்சு. அதுக்கு ஏத்தாப்புல சாப்பாடு, அதுக்கு ஏத்தாப்புல ஜூஸ், அதுக்கு அந்த ரத்தம் ஊறுறதுக்கு தேவையான அந்த பழங்கள்லாம் சாப்பிட வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு ஏத்தாப்புல ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் வந்து நான் வந்து குடிச்சேன் பாத்துக்கோங்க. நிறைய பேர் குடிக்க சொல்லுவாங்க. ஆனா வந்து அது குடிச்ச உடனே அது குடிச்சதுனாலதான் சடத்தை சுகர் ஏறின காரணம் அதனாலதான். ஆனா அது வந்து ஆனா வெளியே டாக்டர் வந்து இல்ல அதெல்லாம் குடிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க செக்அப் இருந்தோம். அப்ப டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க வந்து எதையும் பத்தி யோசிக்காதீங்க, இப்ப நார்மலா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் வந்து 2 month தான் இருக்கு நம்மளுடைய வாரிசு வெளியே வர்றதுக்கு. அதுவும் இல்லாம நாங்க செக்அப் போறதெல்லாம் சரியான ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க எப்பெல்லாம் செக்அப் போறோம் அப்பெல்லாம் குழந்தை பிறக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்டா இருந்துச்சு. அது வந்து மறக்கவே முடியாத தருணமாயிட்டு. உண்மைக்கு என்ன குட்டிமா நான் வந்து வீடியோல கண்டிப்பா ஆட் பண்ண கடைசி கண்டிப்பா அந்த வீடியோ முடிஞ்ச சொல்லுவேன். நீங்க அந்த வீடியோ ஆட் பண்ண நீங்களே பாருங்களேன். நாங்க செக்அப் போயிருப்போம். செக்அப் பண்ண உடனே ஒரு குழந்தை வெளியிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி வந்து நிறைய நாங்க எப்பெல்லாம் செக்அப் பண்ணோம் அப்பெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும். ரொம்ப ஹாப்பியா கூட்டு சொன்னா இதெல்லாம் குடிச்சா இங்க பாருமா நம்ம அம்மா கூட்டு சொன்னாங்க பாரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நான் இவனை கூட்டியே பாரு இங்க குழந்தைய கொண்டு வந்து கொடுக்காங்க. அந்த வீடியோ கண்டிப்பா ஆட் பண்ணி கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அந்த வீடியோ எல்லாமே இந்த குழந்தை நீங்க பாப்பீங்க. ஆனா குழந்தைனா ஃபுல்லா காட்ட மாட்டேன், லைட்டா காட்டுவேன். ஏன்னா வந்து அது வந்து நம்ம வந்து அடுத்த ஆள் குழந்தை ஆகும்போது அப்படியே தெரிஞ்சாலும் அது வந்து ஸ்மைல் போட்டு போட்டுடலாம். கண்டிப்பா நீங்க பாருங்க. ஆனா உண்மைக்கு இங்க யார் ரொம்ப என்ன ராசின்னு தெரியல. கண்டிப்பா நாங்க போகும்போது ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை வந்து பெக்கிறதுக்கு அந்த உள்ள இருந்து இது பண்ணிட்டு 5ஆம் மாசம் வந்து ஒரு செக்அப் பேர் பண்ணீங்களா. அப்போ ஒரு கன்சீவா குழந்தை பெக்க என்ன குட்டிமா சரியான கத்து. அம்மா ஊரே கூட்டிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே அந்த சவுண்ட் தான் கேட்டுக்கிட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. எனக்கெல்லாம் அதை பார்த்து அவங்க கத்துற எனக்கு கண்ணீரே வந்துட்டு. உண்மைக்கு கன்சீவா இருந்துட்டு வந்து பேபி பெத்தெடுக்கலாம் உண்மைக்கு ஒரு வாரம் ஒரு ஜென்மக்கு போயிட்டு தான் வருவாங்க. எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இருந்தாலுமே ஆண்டவ முன்னத்துல நல்லபடியா நடக்கும். என்ன குட்டிமா நடக்கணும். அதேதான். அதனாலதான் நாங்க இவ்வளவு வந்து சின்ன வந்து ஒரு இப்ப நான் பிராங்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பிராங்க் எடுக்கும் போது அலைய விட மாட்டேன். அழுதாலே உடனே பிராங்க் சொல்லிடுவேன். அதே கன்சீவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுல பதற விட்டுருவேன். பிராங்க் வந்து எங்கேயும் போயிடும்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அழக்கூடாது, ஏன்னா அழகும் கூடாது. இதுக்கு முன்னாடி ஏதோ எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்து அதுல இப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் ஏங்கி அழுதுட்டேன்னா அதனால வந்து நான் உடனே சொல்லிட்டேன், பிராங்க் பண்ணிட்டு உடனே சொல்லிட்டேன். ஆனா வந்து இவ வந்து அழுது வச்சுக்கலாம் ஏங்கிங்க அழுவோம், அதை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நம்மளும் அழுவோம், லைட்டா அழுது போயிடுவோம். இது வந்து ஏங்கிங்க அழுவோம், நினைச்சு முப்பாடுவோ அடுத்த நாள் அழுவோம், முப்பாடும் அழுவோம். ஐயோ பைத்தியம் முடிச்சிடும். ஆனா வந்து ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். இன்னும் 2 மந்த்ல வந்து நம்ம குழந்தை வந்து பிறந்துரும். ஆமா, அது இல்லாம டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் சாரி கட்டி வாங்க, செக்அப் பண்ணும்போது அதோட சாரி கட்டிட்டு வாங்க. ஏன்னா இப்படியே நம்ம போறோம் சுடிதார் போட்டு அப்படியே போறோம். இப்பதான் நீங்க வந்து சாரி கட்டினாதான் உங்களுக்கு வந்து அந்த அழகை வந்து ரசிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ரசிக்க முடியாது. இப்ப சேலை கட்டி பாருங்க, சேலை கட்டி. ஆனா வந்து எனக்கு வந்து சேலை கட்டினா வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது அப்படின்னா சேலை கட்டி ரொம்ப கட்டையா இருப்பா, அது இல்லாம எனக்கு வந்து பிடிக்காது. ஆனா இப்ப கட்டினா சூப்பரா இருப்பான். ஃபர்ஸ்ட் வந்து ஒல்லியா இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ வந்து செமையா இருப்பா. இப்போ வந்து ஓரளவு லைட்டா வெயிட் போட்டுருக்கேன் குட்டிமா. ஆனா உண்மைக்கு அழகா இருப்பேன் குட்டிமா. கண்டிப்பா நான் சேரி கட்டி வந்து நான் எப்ப ஃபர்ஸ்ட் வந்து அழகு ரசிச்சேன், நானும் ரசிச்சேன் சேரி கட்டி. மத்தபடி குட்டிமா அழகுதான். சேரி கட்டி எப்பனா நான் வந்து மேக்கப் சூட் எடுத்திருப்பேன். மேக்கப் சூட்ல வந்து வேற பொண்ணு மாதிரி இருந்தாலும் சூப்பரா அந்த குட்டிமா நல்லா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா அது இல்லாம இதுல நான் நல்லா தானே இருந்தேன். 5th மந்த் அழகா போட்டு சேலை கட்டி அழகா பூல நிறைய. அது சூப்பரா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எங்க அழகு நான் வந்து இப்போ உடனே இந்த வீடியோ நான் செக்அப் போன வீடியோ நான் போடுறேன், நீங்க வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Butterfly couples. இனி வாழ்வில் எல்லாம் என்னம்மா உனக்கு வாஷ் கொட்ட மாட்டாங்களே. போனால் தெரியும் என்ன கதை அப்படின்னு. ஓட சொல்லுவாங்க, நடக்க சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. கேட்பாங்க என்ன சொல்லுவேன், டாக்டர் எந்த வேலையும் செய்ய முடியும். நீதான் விளக்கு, நாய் விளக்கணும். நட்சத்திரம் என்ன கொடுங்க.
இங்க டாக்டர் வந்து சாரிலாம் கட்ட சொல்லிருக்காங்க. அப்பதான் அழகா இருக்கணும். அழகா இருக்கீங்க. சேலை கட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகா வாயிடலாம். சரிம்மா சரிம்மா. அங்க அம்மா என்ன பண்ற? ஆட்டு மாடு பார்த்துக்கிட்டு ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு என்ன தேதி பார்த்துட்டு ஓகேம்மா. இன்னொரு ஆள் 20 ஆள் 20 வேணுமா? சரி நான் நாட்டை தானே போட்டேன், சும்மா தானே புழுவாதான் இருந்துச்சு, புழுவாதானே. சரி சரி. அங்க நம்ம பார்த்து நீங்க வந்து பார்க்க முடியும், அதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாது. ஓகே சார், நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் நாங்கள் வந்து ஏன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியாது. ஏன் கவர் பண்ண முடியாது அப்படின்னா எல்லாரும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது. எதையுமே நான் கவர் பண்ணலை, என் குட்டிமா இருக்கிறது மட்டும் நான் கவர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனால் கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வீடியோலாம் எடுத்து பயங்கரமாக அப்டேட் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இவங்க வளர்றப்பில் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுப்பேன். அப்டேட் கொடுக்காம இருக்க மட்டும் அப்டேட் கொடுப்பேன். கண்டிப்பாக வர்றவங்க வரலாம். கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஸ்டோரி, இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாமே போடுவேன். கண்டிப்பாக என்ன குட்டிமா, நிறைய பேர் அதான் கேட்டாங்க. ஃபோன் நான் வந்து இப்போ இன்ஸ்டால நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. நான் வந்து நான் இன்ஸ்டால கால் பண்ணும்போது கையில் செல்லுங்க உடனே அட்டன் பண்ணிடுவேன். அட்டன் பண்ணி பேசுவேன்னா அக்காவுக்கு எப்போ வளகாப்பும்பாங்க. வளகாப்பு நான் இன்னும் வைக்கல, ஆனால் முடிஞ்சுனா முன்ன கேட்பாங்க. ஏன்னா நான் 5th மந்த்ல வந்து வளகாப்பு போட்டிருப்பேன், எங்கள் அக்கா போட்டிருப்பாங்க. அதே நான் பெரிய வளகாப்பு நினைச்சிட்டாங்க. நான் 9th மந்த் தான் போடுவேன். 9th மந்த் பிப்ரவரி மாசம் பிப்ரவரி மாசம் வரும். கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் கொடுப்பேன். அல்லாம நானே சொல்லிட்டேன், பிப்ரவரி ஸ்டார்டிங்ல போட்டுருவேன். ஏன்னா கொஞ்ச நாளாட்டி கையில வளையல் போட்டுருந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து 5th மந்த்லேயே இவங்க வளையல் போட்டிருந்தாங்க. நான் ஒரு சூட்னால வந்து வளையல் எடுக்க வேண்டியது வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்தோன்னு அப்படியே போட வரும்போது அப்படியே ஷூட்லேயே போயிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து மேலும் அப்டேட் வந்து பயங்கரமாக கொடுத்துட்டு இருப்போம். அவ்வளோதான் இன்னைக்கு செக்கப் வீடியோ ஃபுல்லாக. அவ்வளோதான் நீ செக்கப் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே வீடியோ சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி பசங்களாம் மெசேஜ் பண்ணுறீங்க. என்னன்னா ஆனால் நீங்கள் அதே தான் கமாண்ட் ஆஃப் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணலாம், நான் எதுக்கு ஆஃப் பண்றேன், இவளுக்காண்டி தான் ஆஃப் பண்றேன். மற்றபடி யாருக்காண்டி கிடையாது. இந்த பேட் கம் அடிக்கிறவங்களுக்காண்டிலாம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு ஆளே கிடையாது. நான் தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். இவ பார்த்து குட்டிமா பார்த்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னா பேட் கம் ஆஃப் பண்ணா மொத்தமாக ஆஃப் பண்ணிடுறேன். என்ன குட்டிமா, குழந்தை பிறக்கிறதுக்கும் கமாண்டர் ஆஃப் பண்ணி தான் போடுவேன். மை ஆல் ஃபேமிலி என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்றரை வீடியோக்கு நான் ஆன் பண்றேன். கண்டிப்பாக வந்து ஆன் பண்றேன், உங்களுக்காண்டி ஆன் பண்றேன். நான் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் குட்டிமா, ஆன் ட்ரை பண்ணி பார்க்கேன். வாங்க நீங்க வந்து, ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா என்ன பேட் கம் அடிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பிடிச்சவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏசிரியல் திட்டுறது வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து வேண்டாம், அந்த ஒரு லைஃபே நம்மளுக்கு வேண்டாம். நம்ம லைஃப் நோக்கி நம்ம பால் போயிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய அப்டேட் இனிமேல் நிறைய அப்டேட் கொடுப்போம். குழந்தை பிறக்கும்போது அது பிறந்ததுக்கப்புறம் பயங்கரமாக அப்டேட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு பிளானே இருக்கு. ஒரு அடிக்கடி வந்து ஒரு 3 மாசத்தோட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து போன ஒரு பிளான், சரியான பிளான்லாம் இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். குட்டிமா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா நடத்துவோம். எங்களுடைய லைஃப் வந்து அடி மேல கொண்டு போயிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப நாங்க போற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை பை.